அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா மற்றும் அவர்களுடைய 2 பிள்ளைகள் வசித்து வந்தார்கள். அந்த குடும்பத்தில் அவர்கள் கடைபிடித்து வந்த பழக்க வழக்கங்களையும் நடைமுறைகளையும் தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். நாமும் அவற்றை நம் வீட்டில் பின்பற்ற வேண்டும். சந்தோஷமான செய்தி. இன்றைக்கு தாத்தா பாட்டி நம்ம வீட்டுக்கு வர்றாங்க. 2 குழந்தைகளும் குதித்து மகிழ்ச்சி. அருண் அண்ட் அருண். வாவ், தாத்தா பாட்டி இன்று ரொம்ப ஃபனா இருக்கும். அப்பா, ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? அம்மா சிரித்துக்கொண்டு காலண்டரை காட்டி, இன்று ஞாயிற்றுக்கிழமை, எல்லாரும் சேர்ந்து பேசலாம், சாப்பிடலாம், நேரம் செலவிடலாம். எல்லோரும் உட்கார்கிறார்கள். தாத்தா முதலில் பேசுகிறார். கடந்த மாதம் நான் அதிக நேரம் டிவி பார்த்தேன். உடல் நலமும் கண்ணும் பாதிச்சது. இனிமேல் கட்டுப்பாடா இருப்பேன். அப்பா, நானும் வேலை முடிந்த பிறகு அதிக நேரம் மொபைல் பார்த்தேன். குழந்தைகளுக்கு நேரம் கொடுக்கல. இனிமேல் வீட்டில் குடும்பத்துக்கு முன்னுரிமை. அம்மா, நானும் சமையல், வேலைன்னு போனில் அதிக நேரம் செலவிட்டேன். குழந்தைகளோடு பேச மறந்துட்டேன். இனிமேல் போன் குறைவு, குடும்பம் முக்கியம். குழந்தைகள் ஒருவருக்கொருவர் பேசுகிறார்கள். அருண், நான் விளையாடாம மொபைல் கேம் அதிகம் விளையாடினேன். கண் வலிச்சது. இனிமேல் மொபைல் வேண்டாம், வெளியே விளையாடுவேன். தருண், நானும் கார்ட்டூன், வீடியோ பார்த்தே நேரம் வீணாக்கினேன். இனிமேல் புத்தகம் படிப்பேன், தாத்தாவோடு பேசுவேன். முடிவு, அனைவரும் ஒன்றாக. தாத்தா, நல்லொழுக்கம் குடும்பத்தில்தான் ஆரம்பிக்கும். அப்பா, மொபைல் ஒரு கருவிதான், வாழ்க்கை இல்லை. அம்மா, குழந்தைகளே அளவோடு பயன்படுத்தணும். குழந்தைகள் ஒன்றாக. நாங்கள் மொபைல் அதிகம் பயன்படுத்த மாட்டோம்.